படம் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை, அதனால பண்றாங்க. பட் எல்லாருமே நீட் வேணாம் தான் இங்க இருக்கவங்க சொல்றோம். நானும் அதான் சொல்றேன். பிடிக்காதவங்க செய்யற விஷயம் அவ்வளவுதான். மற்றபடி அதுக்கு கண்டிப்பா வருத்தம் தெரிவிக்கிறோம். இப்போ இது படம் ரிலீஸ் ஆகுதுன்றதால இங்க சில பேர் வந்து அது ஒரு அரசியல் பண்ணி நெகட்டிவா பரப்பணும் விரும்புறாங்க. ஸோ அதுக்கு இதுக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. அதுவே கண்டிப்பா குரல் கொடுப்போம். ஆனா படம் வந்திருக்கனால இப்ப அதை பத்தி பேச மாட்டோம், படத்தை பத்தி பேசுறாங்க. சிஎம் நம்ம சிஎம் வந்து அடுத்த பிரதமர்னு சொல்லிட்டு இருக்காங்க நார்த் இந்தியன்ஸ். அதனால வந்து உடனே வந்து அதை ஆரம்பிக்க வேணாம். பயங்கரமா இருக்கு ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்தது இல்லை, இப்போ பார்க்குறப்போ செம்மையா இருக்கு. அப்படியே 2K கிட்ஸ்க்கு தான் அவர் வந்து ஒரு எபிசோட் ரோல் மாடல் மாதிரி. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பரா இருக்கு. கொண்டாட்டம் தான், கொண்டாட்டம் பயங்கரமான கொண்டாட்டமா இருக்கு. இந்த ஒரு டேக்கு தான் இவ்வளோ நாளா வெயிட் பண்ணோம். அதுவும் சிஎம் ஜோசப் விஜய் நடிக்கும் அப்படின்ட்டு வரப்போகுது டைட்டில் கார்டு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்ன ஒன்று, இதுக்கப்புறம் அவர் படம் நடிக்க மாட்டாருன்றது தான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு. பட் ஓகே, எதில் இருந்தாலும் அவர் ரெக்கார்டு தான். அரசியல் இருந்தாலும் ரெக்கார்டு தான், சினிமாவில் இருந்தாலும் ரெக்கார்டு தான். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் படம் நடிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளோட ஆசை. பார்க்கலாம். என்னன்னா, நான் வந்து எனக்கு ஈவினிங் தான் ஷோ இருந்தாலும் என் வீடு பக்கத்தில் இருக்கிறனால இங்கே வந்தேன். நான் வந்து அப்பப்போ எப்போ தளபதி படம் வரும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவேன். ஆனால் இந்த வாட்டி வந்து கட்சி அவங்களுக்கு எடுத்துட்டாங்க சொல்கிறாங்க, தெரில எனக்கு. கடைசி படம் தான், கஷ்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் வேலையை விட்டுட்டு வந்து கடைசி தலைவனை பார்த்துட்டு போயிடணும். செலிப்ரேஷன் சூப்பராக இருக்குண்ணா. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபேனாக வந்து அவர் தேட்டரில் பார்க்குறதா எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு. இங்கே என்னென்னா பப்ளிக் வந்து நார்மல் மீட்டிங்ஸில் கான்ஃபரன்ஸில் பார்க்கலாம். பட் எங்களுக்கு அப்படி கிடையாது. தேட்டரில் மட்டும்தான் ஒரு எங்களுக்கு ஹாப்பினஸ்ஸாகவே இருக்கும். ஸோ அது இல்லைன்னு போது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. எங்கேருந்து வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுக்கிறீங்க? குஜராத்லேருந்து வந்திருக்கேண்ணே, அகமதாபாத் மாவட்டம். ஸோ அங்கேருந்து இங்கே வந்து ட்ராவல் பண்ணி படம் பார்க்கறதுக்காக ஸ்பெஷலாக வந்திருக்கிறது. ஆக்சுவலாக ஆமாம், லீக்கான படம், கூட்டமே வராது. நாங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? வேற மஜாவா இருக்கு. நைட்ல தூக்கமே இல்ல. தலைவர் எப்போ பார்க்க போற வெயிட்டிங்ல இருக்கு. அந்த டைட்டில் கார்டுக்கு தான் வெயிட்டிங். சிஎம் அந்த டைட்டில் வெயிட்டிங். அவர் ஸ்கிரீன்ல பார்த்தா போதும். நான் லாஸ்ட் டைம் எப்பயோ சிஎம் ஆயிட்டாரு. இப்போ என்ன சொல்றது, சினிமால ஒரு ஒன் லாஸ்ட் டைம் அதை பார்த்து நல்லா ஒரு செலிப்ரேட் பண்ணிட்டு லாஸ்டா நான் ஒரு என்ன சொல்றது ஒரு பக்காவா போனோம். எல்லாமே மிக்ஸ்ட் எமோஷனா தான் இருக்கு. ஆன்லைன் லீக்கான படம் நிறைய பேர் பார்த்திருப்பாங்களே. நாங்களாம் பார்க்கவே இல்லை, தேட்டர்ல தான் பார்ப்போம்னு இருக்கோம். தெரியல, அவருக்காக பார்க்கணும்னு தோணல, தேட்டர்ல தான் பார்ப்போம் அப்படின்னு தான் ஒரு வெறியோட வந்திருக்கோம். அதான் தளபதி. இந்த கூட்டத்தை பார்த்தா அதான் தளபதி, வேற ஒன்றுமே இல்லை. அவரோட படம் லீக் ஆயிருந்தாலும் தேட்டரில் வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் தளபதிக்கு கிரேஸ் குறையாது. இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு கிரேஸ் குறையாது. அது யாராக இருந்தாலும் அடக்கவும் முடியாது. ஆனால் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. நான் ஒரு வேட்டைக்காரன் பேட்ச். நான் ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு தேட்டர் வந்து வேட்டைக்காரன் தான் எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ இதுதான் வந்து ஜனநாயக தான் கடைசி படம். இப்போ வந்து நான் யாருக்கும் அவ்வளோவா தேட்டருக்கு போக மாட்டேன். இவரோட இப்போ யார் தேடுறது, யார் செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு தெரியலை. பிடிக்காதவங்க தானே அப்படி சொல்லுவாங்க. நம்ம தளபதி இன்னும் கூட படம் லீக் ஆச்சுன்னு தெரியும், ஆனால் நான் பார்க்கவே இல்லை. லீக்கான படம் இது பகவந்த் கேசரி அதெல்லாம் கிடையாது. இது தளபதி படம். இது தளபதி படம்ன்ற ஒரே விஷயத்துக்காக இந்த கீக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம கிட்ட நிக்காது. இந்த கேசரி இதெல்லாம் இல்ல, பிரியாணி தான் நமக்கு. தளபதி ஃபேன்ஸுக்கு கேசரி பிரியாணி தான். அதே மாதிரி ரீமேக்ல தான் தளபதி கெத்து நம்ம லைனா பார்த்துருப்போம். ரீமேக்னு வந்துட்டா தளபதி அடிச்சிக்க முடியாது. கண்டிப்பா ஜனநாயகம் நிற்கும், 1000 கோடி அடிக்கும். எங்களுக்கு அது லீக் ஆச்சு ஆகலைன்றதுலாம் மேட்டரே இல்லைண்ணா. தளபதி படம் அவரை தேட்டரில் பார்த்து கொண்டாடணும் அப்படின்றது தான் எங்களோட ஃபேன்ஸு. அதுவும் ஃபேர்வெல் படம்னும் போது யாருமே அந்த மிஸ் பண்ண விரும்பல. நிறைய பேர் இது வந்து ஒரு சீன் கூட பார்க்காத ஆளும் இருக்காங்க நிறைய பேர். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதெல்லாம் சும்மா பாத்தீங்களா, கூட்டம் பாத்தீங்களா? தளபதி பத்தி சும்மாவே கூட்டம் வரும். லீக் ஆனாலும் என்ன, தளபதி பத்தி கண்டிப்பா வரும். எலெக்ஷன் நம்ம தான், கலெக்ஷன் நம்ம தான். டிக்கெட் பிரைஸ்லாம் கரெக்டா இருக்கா இல்ல ஏத்தி வச்சிருக்காங்க? இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்கு. எவ்வளவுக்கு வாங்குறீங்க? நாங்கள் தெரியல, என் ஹஸ்பண்ட் தான் வாங்கினாங்க. ஸோ எனக்கு தெரியல. பட் ஆனால் ஓகே டிக்கெட் அப்படின்னு தான் சொன்னார். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கிடைக்கவே மாட்டேங்குது. பட் கேட்டிருக்கேன், அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ரேட்டாக எவ்வளோன்னு எக்ஸாக்டாக தெரியல. நான் வந்து ஈவினிங் ஷோ தான், ஆன்லைன் ஷோ தான் புக் பண்ணேன். நான் தேடிக்கிட்டே இருந்தேன் இந்த 1 வீக்காக, எனக்கு கிடைக்கல. வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ட மாதிரி அவங்ககிட்டயும் இல்லை. சரி, நான் வந்து தனியாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட புக் பண்ணிட்டு ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுத்து வாங்கியிருக்கேன். டிக்கெட் பிரைஸ் கரெக்டா இருக்கு, நியாயமான ரேட்டு தான் எப்பவும் போல. மற்றபடி இந்த சில பேர் இந்த லோக்கல்ல இருக்கிற ஆளுங்க யாராவது வந்து எக்ஸ்ட்ரா பிளாக்ல வாங்கி விற்கிறாங்க. அது
வேணுன்றவங்க வாங்கிக்கிறாங்க. மற்றபடி கவுண்டரில் கரெக்டான ரேட்டு, நியாயமான ரேட்டு. கவுண்டர் டிக்கெட் தான் வாங்குறீங்க. கவுண்டர் டிக்கெட் நியாயமான ரேட்டு, கவுண்டர் டிக்கெட் தான் 390 ரூபாய். எல்லாமே நார்மல் பிரைஸ் தான். ஹைக்ல எதுவுமே இல்லை, கரெக்டான பிரைஸ் தான் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் புது படமா எதுவும் பார்க்க முடியாது, என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஆனா கடைசி படத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் அப்படின்ற ஒரு தாட்டோட வந்திருக்கும். நார்த்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு விமர்சனம் வருது, எப்படி பாக்குறீங்க நீங்க? அதுல என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் பட் ஸ்டில் இதுவும் நம்மளுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கு. ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணி பார்த்துட்டாக்கா அது நல்லா இருக்கும். இதுலயும் இல்லாம அதுலயும் இல்லாம ரெண்டுத்தையும் ஒழுங்கா பார்த்துட்டா போதும். இங்க இருக்கவங்களும் நீட் வேணான்னு தான் சொல்றோம். எல்லாருமே நீட் வேணான்னு தான் சொல்றோம். பட் படம் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை, அதனால பண்றாங்க. பட் எல்லாருமே நீட் வேணான்னு தான் இங்க இருக்கவங்க சொல்றோம். நானும் அதான் சொல்றேன். ஒன்னே ஒண்ணுதான், அது வந்து எதுக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து நீட்டு ஒழிப்பு கிடையாது. அந்த பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அது ஏன் லீக் ஆச்சு, அதோட இத பொறுப்பாளர் யாரு, அவங்கள பதவி விட்டு நீங்க போங்க, எழுதி குதிரை போயிடுங்கன்றதுக்காக தான் அந்த போராட்டம். அதே மாதிரி அது இன்னைக்கு நேத்து ஸ்டார்ட் ஆகல, ஜனநாயகன் ஒரு நாள் முன்னாடி ஸ்டார்ட் ஆகல. அது வந்து ஒடிசி எல்லாம் ரிலீஸ் ஆச்சா, அதுக்கு முன்னாடில இருந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம ஒடிசி செலிப்ரேட் பண்ணிட்டோம், லைனா இப்போ இது FIFA வேர்ல்டு கப் செலிப்ரேட் பண்ணிட்டோம். இப்போ ஜனநாயகன் அடுத்த வாரம் ஸ்பைடர்மேன் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த ஜனநாயகனுக்காக தான் அந்த இது இப்போ வந்து கனெக்ட் பண்ணணும் கிடையாது. அது வந்து பிடிக்காதவங்க செய்யற விஷயம், அவ்வளவுதான். மற்றபடி அதுக்கு கண்டிப்பா வருத்தம் தெரிவிக்கிறோம், கண்டிப்பா அதுக்கு சப்போர்ட் பண்றோம். அது இல்லைன்னு கிடையாது. பட் இருந்தாலும் ஒடிசி இந்த டைம்ல கம்முனி இருந்தவங்க இப்போ ஜனநாயகன் டைம்ல கிளப்பி விட்டு அதுல குளிர்காயிலும் நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். தளபதிக்காக எப்பவுமே நாங்க இருப்போம், எப்பவுமே இருப்போம். அண்ணா அது வந்து ஒரு எஜுகேஷனல் போராட்டம், சரிங்களா? அதோட போராட்டமே என்னன்னா நீட் பேப்பர் லீக் ஆச்சு, சரிங்களா? ஸோ அது வந்து அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணும் அப்படின்றது தான். அதில் அரசியல் ஆதாயம் தேடி சில பேர் அது பண்ணுறாங்க. இப்போ இது படம் ரிலீஸ் ஆகுதுன்றதால இங்கே சில பேர் வந்து அது ஒரு அரசியல் பண்ணி நெகட்டிவாக பரப்பணும் விரும்புகிறாங்க. ஸோ அதுக்கு இதுக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. கம்பேர் பண்ணக்கூடாதுன்றதான் என்னுடைய கருத்து. ஆமாம், அதுக்காக கண்டிப்பாக குரல் கொடுப்போம். ஆனால் படம் வந்திருக்கனால இப்போ அதை பற்றி பேச மாட்டோம், படத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு இது சம்மந்தம் இல்லை, அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க பசங்க. படம் வந்தெல்லாம் வெளியே வந்து சப்போர்ட் பண்ணது தெரியல. அது மற்றபடி எல்லாம் ஓகே. ப்ளஸ் வந்து இந்த நீட்டு விஷயம் ஒன்று சொல்கிறாங்க, தளபதி பேசவே இல்லை. இப்போ இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாகிராம் அவங்களாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, கட்சி அந்த அவர் சிஎம் அவர் முன்னாடியே மீட்டிங்ஸில் சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே இருக்க இன்ஃப்ளூயன்சர் என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் வந்து அவங்க வந்து அந்த நீட்டை சொல்கிறாங்களாம். அவங்க ஜூன் மாதம்லேருந்தே அது ஆரம்பிச்சுட்டு தான் இருக்குது. இப்போ அந்த 20 வந்தவுடனே அது பூஸ்ட் ஆகிருக்கு, அடிச்சிருக்காங்க, லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்க, அதான் சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து இது என்னன்னா, இது வந்து இப்போ மக்கள்லாம் கூடுறாங்கல்ல ப்ரோ, இதுக்கு மட்டும் கூடல. இப்போ விவசாயிகளும் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, நீட்டை இதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்றாங்க. இப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் அதை பேன் பண்ணுன்றாங்க. ஆனால் அந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து பேன் பண்ண வேணாம், அந்த லீக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, இது வந்து சிஸ்டம் ஓகே தான் சொல்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க தான் பேன் பண்ணுன்றாங்க. இப்போ வந்து நான் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ப்ளஸ் சோஷியல் மீடியா பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சிஎம் வந்து அடுத்த பிரதமர்னு சொல்லிட்டு இருக்காங்க நார்த் இந்தியன்ஸ். அதனால் வந்து உடனே வந்து அதை ஆரம்பிக்க வேணாம். இப்போ வந்து நிறைய ஸ்டேட்ஸ் அந்த மாரி நம்ம பார்ட்டிஸ் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா கொஞ்சம் அந்த காங்கிரஸ் கூட இருந்து கொஞ்சம் இருக்க பிரதமர் வேட்பாளர்னு கேண்டிடேட் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது இனிஷியேட் பண்ணோம் அவங்க நிறைய ஸ்டேட்ஸில். ஒன் லாஸ்ட் வார்த்தை தளபதி விஜய் அவர்கள் சொல்ல என்ன சொல்லுவாங்க? திரும்பி படம் நடிக்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம். அவருக்காக வெயிட்டிங். பட் ஆனால் அவர் நல்ல போஸ்டிங்கில் போயிட்டாரு. எனிவே ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹிம். அவர் வந்து இந்த படத்தில் நிற்கக்கூடாது, வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் நடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு படம் முடிஞ்சாலும் 2 வருஷத்துக்கு ஒரு படம் அது மாதிரி கன்சிடர் பண்ணலாம். மொத்தமாக நிற்காம அது மாதிரி ஆனால் பண்ணலாம். இது ஒரு கோரிக்கை, எல்லா ஒரு ஃபேன்ஸ் சார்பாக இந்த ஒரு கோரிக்கை இருக்கும்.